Hi friends, welcome to Karaikudi Agni's Recipes. இன்னைக்கு முட்டை மசாலா செய்ய போறேன். ஈஸியானது, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. முட்டை மசாலா செய்யறதுக்கு 3 முட்டை நான் எடுத்துர்க்கேன். இதை இப்போ நான் வேக வைக்க போறேன் சுடு தண்ணியில. முட்டை மசாலாக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நான் ஒண்ணா சேர்த்து அரைச்சிருவேன் மிக்ஸில. சாம்பார் தூள் எடுத்துக்கேன், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, சின்ன பட்டை போதும், அப்புறம் ஒரு பூ எடுத்திருக்கேன், ஒரே ஒரு கிராம்பு. ஏன்னா அதிகமாக இதெல்லாம் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும், அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவரே மாறிடும், அதனால் இது கம்மியாக போதும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கடை ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் சோம்பு, பட்டை, அப்புறம் இந்த பூ எடுத்து வச்சோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை எல்லாம் தாளித்து வச்சு அதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் அந்த பேஸ்ட் அதை போட போகிறேன். இப்போ இதோட ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பொடியெலாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் அதை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதில் சாம்பார் தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும். இப்போ நல்ல மசாலா ட்ரையாக வந்துருக்கு, பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ மசாலா நல்லா ரெடியாக வந்துருச்சு. எண்ணெய் தனியாக வந்துருக்கு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன்ல என் முட்டை, அதை ஆட் பண்ண போகிறேன். வேக வச்சு கொஞ்சம் எக்கை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ண போகிறேன் மசாலாவில். ஆட் பண்ணியாச்சு. இதில் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மசாலா பொடி வாசம் எல்லாம் போட்டு இது செட் ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. இப்போ முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக இப்போ சர்வ் பண்ணலாம், அப்புறம் சாப்பிட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எக் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கு, தோசைக்கு, அப்புறம்
ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்ம மேட்சாக இருக்கும். பிரியாணிக்கு கூட சூப்பராக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.